சார்பாகவும் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பிடி சார். நடிகர்கள் பிரபு, தியாகராஜன், பாண்டியராஜன், இளவரசு, முனிஷ்காந்த் நடிகைகள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுக்கிற அதே மனிதர்கள் பண்ணி வெளியே போல்டா வராங்க அப்படின்னா அந்த பொண்ணை கேரக்டர் அப்ராக்சிமேட் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற நிதர்சனமான உண்மையை இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுங்க. டீமுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்டில் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக். ஏன்னா எனக்கு அவர் ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகம் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவர் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு கூட இருந்து பண்ணணும் அப்படின்னாரு. அண்ட் நான் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு அவர் நரேட் பண்ண கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இட் இஸ் நாட் எப்போதுமே ஃபிலிம்ங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு ஏதோ ஒரு இட்ஸ் நாட் அபவுட் மெசேஜுங்கிற விஷயம் கிடையாது. பட் நம்ம தினம் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்துட்டே இருப்போம், அதை கடந்து போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு சம்பவத்தை வச்சு அவர் ஒன்று பண்ணியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிளாட்டை பண்ணியிருந்ததை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஸ்டார் காஸ்ட் அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா தான் இந்த படத்தில் பார்த்தேன். அண்ட் செகண்ட் ஒன், மை ப்ரொடியூசர் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எங்களுக்கான எல்லா சோர்ஸும் சப்போர்ட்டையும் கொடுத்த எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஓவராலாக இந்த டெக்னிக்கல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர், ஆப்வியஸ்லி எங்கள் ஹீரோ, அவர் ஒரு பெரிய பலமாக இந்த படத்துக்கு இருந்திருக்காரு. நான் நிறைய நேரம் ஒரு விஷயம் லைக் ஒரு புக்கு ஒன்று சமீபத்தில் படிக்க இருந்தது, வை மென் ரேப் அப்படின்னு ஒரு புக். அந்த புக்கோட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, எங்க அந்த ஆணுக்கு அந்த மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ஃபீமேல், ஒரு பெண் மேல அவனோட ஆதிக்கம் இல்ல இந்த பாலியல் சீண்டல் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சின்ன சர்வே பண்ணியிருந்தாங்க. அப்ப அதுல அந்த புக்ல ஒரு இடத்துல ஒரு ஆத்தர் சொல்றாங்க, அது முக்கியமா இந்தியாவில், ஏன்னா புக் ஃபுல்லாவே ஒரு 5 ரேபிஸ்ட் பத்தி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு இடத்துல அவங்க பேசும்போது எழுதுறாங்க, ஏன் இந்தியாவில் அதிகபட்ச ரேப் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க பின் பாயிண்ட் பண்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் ஒரு ஆண்மகன் சிறுநீர் கழிக்கிறத ஓப்பன்ல எந்த கூச்சமும் இல்லாம தன்னுடைய அந்த விஷயத்தை எங்க ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துலயே அவனுக்கு அந்த வக்ரம் ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா உண்மையாலுமே ஆனா நம்மெல்லாம் ஆண் சொல்றோம்ல, ஆண் தான். அந்த கர்வம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கர்வம் அழியணும். அந்த ஆண் அப்படிங்கிற அந்த ஆதிக்க உணவு இருக்குல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல அழியணும்னு நினைக்கிறேன். நானே சில நேரங்கள்ல நம்ம ஆணா இருக்கிறதுக்கு சில இடத்துல எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறதையும் நான் யோசிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்ணல அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்களுடைய சகோதரியோ உங்க மனைவியோ உங்களோட தோழியையோ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சின்னதா நீங்க இதே மாதிரி தவறுகளை ஏதோ ஒரு இடத்துல உங்களோட அந்த ஆதிக்கத்தை செலுத்த நினைச்சிருப்பீங்க. அந்த சின்ன சின்ன இடங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆரம்ப புள்ளியாவே நான் பாக்குறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நானும்
என்னடா இப்படி அட்வைஸ்லாம் இல்லை. அந்த இடத்துல நானும் என்னை அசிங்கமாக தான் பார்க்குறேன். ஒரு கேவலமான ஒரு ஆண் அப்படிங்கிறத தான் நானும் பார்க்குறேன். நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி அது இந்த மாதிரி திரைக்கதைகள் சொல்லும்போது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கும் குத்துற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்தோட எண்ணில் முடிக்கும் போது நான் ஒன்று உணர்ந்தேன். இந்த வீட்டில் வந்து குழந்தைங்களை பொத்தி வளர்ப்பாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே குழந்தைங்களை வளர்ப்பாங்க. முக்கியமாக பெண்கள் ஜாஸ்தியா. அதே மாதிரி ஆண்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, செல்ல பிள்ளையா வளர்த்துருவாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தாதீங்க. அவங்க அதை மீறி ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அதுக்கு அவங்கள தயார்படுத்தணும்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சின்ன சுதந்திரம் வேணும். நான் சொல்றது அந்த சின்ன சுதந்திரம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, சுதந்திரம் வேணும். ஆனால் சின்ன சுதந்திரம்னு சொல்றேன், அது வேணும். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வேணும். தங்களை அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு, டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது தெரிகிற. இது பாடம் எங்க ஆரம்பிக்கணும், அவங்களா இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆரம்பிக்கும். நீங்க அவங்க கையை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடம் தெரியவே தெரியாது. அந்த பாடம் அவங்களுக்கு தெரியணும். அதுவும் இதுல அந்த இளவரசர் கேரக்டர், அவரோட டாட்டர், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு இடத்துல ரெப்ளிகேட் பண்ணினே இருக்கும். அதாவது அதான் சொன்னாங்க, இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல சமூகம் வந்து எப்படி அந்த கேரக்டர் அசாசினேஷன்ஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு. அதாவது நம்மளால அதை அவங்களுக்கு உதவ முடியலன்னா கூட பரவாயில்ல, தயவு செய்து அப்படி ஒரு கேரக்டர் அசாசினேஷன்ஸ் ப்ளீஸ் நெவர் கெட் இன்டு இட். நான் இந்த படத்தில் உண்மையாலுமே எனக்கு பெருமையாக இருந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டது. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எல்லாம் அதை கொண்டு போய் பொது ஜனத்துக்கு சேர்த்ததுக்கு உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றி தான். தேங்க்யூ ஸோ மச். வரி தான் பேசுவாங்க. நானும் ஒரு 5-6 படத்தில் ஒர்க் பண்ணிட்டேன். நம்ம அண்ணன் நிறையா பேசுறதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை எல்லா சென்டருக்கும், ஏபிசி எல்லா சென்டருக்கும் கூட்டு போய் சேர்த்த ப்ளஸ் பீப்புள் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் முக்கியமாக இந்த படம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தால் எனக்கு டைரக்டரை வந்து அறிமுகப்படுத்தி வச்ச ஹிப்ஹாப் தமிழா, அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இந்த படம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போது அதுக்கு நிறையா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், கேமரா, எல்லா லைட்ஸ் எது கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடக்ஷன் வேல்ஸ் கம்பெனி ஐஸ்வரி கணேசன் சாருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ண என்னோட டீம், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபோக்கஸ் பண்ண லைட் மேன், ட்ராக் அண்ட் டாலி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், எத்தனை தடவை நம்ம ஏதாவது தப்பு பண்ணி ஒரு உண்மை கேட்டால் கூட சலிக்காமல் பண்ணி கொடுத்த எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. முதல்ல என்னோட நன்றி வந்து நான் ஆதி பிரதருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா நம்ம யோசிச்சப்போ ஒரு கதையாக யோசிச்சு அதை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ வைடராக போய் இன்னைக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர். அவருக்கு ஒரு முதல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் வந்து என்ன நினைச்சோமோ அதை பெரிய அளவில் எடுத்து சரியான ஆர்டிஸ்ட் கேட்டதை கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக்குன ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் அமரன் சார், மாதேஷ் அண்ணன், எடிட்டர் ஜிகே பிரசன்னா, ஸ்டண்ட்டு மகேஷ் மேத்யூசி, இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், காஸ்டியூம் ஸ்வப்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்டாக சொல்லணும், மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு. ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப போட்டு அழுது அதை ரொம்ப ட்ராமாவாக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இந்த இன்சிடென்ட் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாம அந்த மூடை அப்படியே கேரி பண்ணி இன்னைக்கு எல்லாருமே எங்கிட்ட பேசுறவங்க எல்லாம், படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் சார் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்டயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தாரு.
உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார். அதுக்கு முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முனிஷ்காந்த் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவாக காமெடினா, ரெண்டாவது ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு இதுவாக பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றிங்க. பாக்யராஜ் சார் வந்து நம்ம படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறப்போகுது. ஸோ அது ரொம்ப கதையிலிருந்து கொஞ்சம் அந்நியப்பற்றவும் கூடாது அப்படிங்கிறப்ப ஜட்ஜா ஒரு ஒரு அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் இருக்கணும்னு பேசினப்ப நான் கேட்டிருந்தேன். கேட்டவுடனே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. நான் சார்கிட்ட போய் சொன்ன உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம் சார். ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு வரையிலும் அவரை பார்த்து தான் இன்னைக்கு வர ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ முக்கியமா இந்த படத்துல என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட் தான் நிறைய படங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்களே, இதுல என்னத்த புதுசா சொல்ல போறோம், ஹராஸ் பண்ணவங்களை என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். பட் இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத தான் பதிய வைக்கணும்னு நினைச்சோம். அந்த வாழ்க்கையில அவங்க படுற கஷ்டங்கள் தான் இப்ப வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட, அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு மாத காலம் தான் அவங்க மனசுல இருந்து நீங்காம இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலயுமே இது மாதிரி எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஆதிபதற்கு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே சொல்றாங்க, நீங்க என்னோட பேரையே நீங்க உங்க ஸ்டோரியில வைங்க பரவாயில்ல, இந்த மெசேஜ் அப்படியே நீங்க வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. தெரியட்டும், நான் இவ்வளவு நாள் தான் அதை யோசிக்காம இருந்தேன், இப்ப நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லதுதான் வைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாம இருக்கமே ஒழிய, மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒர்க் பண்ணியிருந்த சின்ன சொன்ன மாதிரி லைட்மேன்ல இருந்து எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சிலர் விட்டுருப்பேன், நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால் நான் விட்டுருப்பேன், அதனால் மன்னிச்சு. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோ சார் அவர்களுக்கு பெரிய நன்றி. மற்றும் நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பகீரா சார், தலைவர் முனிஷ்காந்த், அருமையாக பேசி கருத்தை வலியுறுத்திய டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்கள் இருப்பதில்லை. அதில் நானும் கூப்பிட்ட இடத்துக்குலாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில தான் வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூர்ற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டரா பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, எப்போ மீட் பண்ணாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது, ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோட கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த அன்பின் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்பு வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன ரேப்ப பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்யறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டா தப்பா போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது. ஆண்கள் பெண்களுக்கு அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில்.
இப்போ வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையால் ஆகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து சிக்கன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னன்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரம்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் ஒரு சித்தூர் நாகையான்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்தில் செத்தா தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேள்வி பண்ணி போறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளப்பி விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்குடா தியேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் வந்தா நீங்க எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்ப அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேற மாதிரி அவரை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் ஆதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைம்ல உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர் உங்களுக்கு நீங்க கையில் போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்கு. அதுக்கான அடையாளமே இல்லாம ரொம்ப கரெக்டா ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் எஃபெக்ட்ல வந்து பொண்ணை தேடி போற சீன்லாம் ஒரிஜினலா பொள்ளாச்சியில ஒரிஜினலா தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில போனா பின்னாடி பெரும் கூட்டம் வரும். அவங்களுக்கு எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்பதான் அது வந்து நினைச்ச நேரத்தில் நினைக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னன்னா சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கப்படும். அந்த விதையினுடைய தன்மை என்னவா இருக்கும்னா தன்னுடைய வேலையா மாத்திரமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாம வேலையா இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சாரு, ஆர்ட் ரைட்டர் அமைஞ்சாரு, அசிஸ்டன்ட் ரைட்டர் அமைஞ்சாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாம ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்னுச்சு அது வரல இது வரல அப்படிலாம் இல்லாம ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும். ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வலியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்பவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிற கார்த்தி நீங்க நல்லா இருக்கணும். இன்னும் உங்களுக்கு பண்மையில நீங்க வளரணும் என்னோட வாழ்த்துக்களை கூறி காலேஜ் சேர்மன் காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு அக்கிரமம் இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனா இருக்காரு. ஆனா படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறவர். இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்றான், நம்ம வந்து ஒருத்தன் இன்ஸ்டியூட் நடக்கிற மாதிரி நினைக்காம இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும். இந்த பிரச்சனை யாரு செய்யறானோ அவனை சேர்வதோட எல்லா கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இல்லையங்கிறத கரெக்டா பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி இதை வெற்றி படமாக்கி இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் தேங்க்ஸ் கிவிங் பண்றது எல்லாமே செலவு. சும்மா கூட வருது அறிக்கை கொடுத்துட்டு கூட பண்ணலாம். இதை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் இந்த மாதிரி கூப்பிடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ற படங்கள் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்திருக்கலாம். எப்ப கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட் தான் அது காமிக்குது. சார் இது நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு சார். அதுல இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார். தம்பி முனிஷ்காந்த் இன்னும் மென்மேலும் வளரணும். எல்லோருக்கும் நன்றி. பிரபு தேங்க்யூ சோ மச் ஃபார் கைண்ட் யூ. படத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி, தம்பி அருணாச்சலம், பாலமுருகன் சார், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்கள்லையும் ஊடகங்களும் வந்து சமூக வலைதளங்களையும் சரி அச்சு மீடியாலாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி செலுத்துற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோட நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் வாதிக்கு. என்ன அப்படின்னா அவரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றதோட நிறுத்திக்காம அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினைச்சாரு பாரு, அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும்.
அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோ கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியா இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சாரு அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்னா படம் சொன்னாங்க. அப்போ இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவரும் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்ல அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அந்த ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி தமிழ் சாவித்திரி அது இது நல்லா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏகப்பத்தினி வருதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேற யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பெருசாக சொல்றது இல்லையல்ல, ஒன்றா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன். அதனால அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரம் கருதி கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். அடுத்தபடியாக நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம். ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னினஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாக்கு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு. இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்ட் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல. அவர் எல்லாத்துலேயும் பூந்துக்குவாப்புல, அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எல்லா வேலையும் பார்க்கறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் துருதுருன்று கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி இந்த ஆள் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பை 3 டேன்னு சொல்லி உளர்னேன். வேணுன்னேன் என்னையா சொல்கிற நீ, ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு 2 தடவை பார்த்தாரு. பை 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 டெக் 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 அப்படின்னு 2 தடவையும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே எங்கள் டைரக்டர் யோ சேகரிங்க வா, என்னையா நீ ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான். அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை, இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேற, அவர் முதல்ல வந்தது இல்லைங்களா,
இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனே டேய் நீ நடிக்க போட நீ எல்லாம் இதில் சரியா வர மாட்டேற அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு, சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால் இளவரசர் அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து ஆர்டேட் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலே தான் வந்து 50 ஒரு 100 நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை. 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாள் எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதுலாம் இருந்தது. இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஏன்னா முன்னாலேயே சொல்லிகளே ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம். யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட். ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பியில் ஓடி சியில் ஓடி அப்புறம் கடைசியில் 10th அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே 10th வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிட்டல அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் படத்தினுடைய சக்சஸுக்கு பிரஸ்ஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது 3வது முறையாக இங்கே வரும். ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கல. படம் பார்க்காமையே படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 3வது வாரமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் 120 தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ராட்லேயும் நல்லா போயிட்டு இருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. 1 வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்சஸ், 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய ஹிட். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் வந்து இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் எப்படி ஓடும்? ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல்
போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்னைக்கு பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல பிரதர் இப்பா பாதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லையுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அதை மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம். அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டைரக்டருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான் இந்த மேடை தான் கரெக்டாக, நிறைய எல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல படம், சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார், தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இளவரசு சார் சொல்லவே வேணாம், எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிகையே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த படத்தை ரிவ்யூ தான் நான் இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன். பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. உங்களால் தான் இன்னைக்கு இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பா பாதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது, நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாளின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. படத்துடைய ரீரெக்கார்டிங் தனியாக பேசப்பட்டது. அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார். அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ் காணதுக்கு காரணம் ஆதி ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ. பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்கிட்டு போயிடுவார். நான் கூட கேட்டேன் டைரக்டரை, பாக்யராஜ் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமான்னு. இல்லை சார் அவர் வந்தால் தான் சார் அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நானே பேசிடுறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்து பண்ணிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்யராஜ் சார். கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தார். முன்னாடியே பேசினாங்க ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார், ஆனால் கருத்தோடு பேசினார். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷம். அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு, கேஆர் பிரபு, அவர் எல்கேஜியினுடைய டைரக்டர், படத்தினுடைய டைரக்டர், இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ்
ப்ரொடியூசர், அவருக்கு கூட விக்கி, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இதை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை பத்தியும் இந்த படத்துல வேலை செய்தவர்கள் பத்தியும் இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவங்க பத்தி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலயும் 1000 முறை நாங்க திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோட பேசியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா, உங்களுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும், மீடியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியா பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இத சேர்த்துனீங்க அப்படிங்கறதும். அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து, நேத்து கூட சில தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோட இருக்காங்க, தியேட்டர்ல பேசுறப்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்க பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க இந்த படத்தை பற்றி எழுதினதும், இந்த படத்தை பத்தி விவாதித்ததும், நீங்க கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால இந்த நன்றியா, இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுதான் இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புறேன். இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பத்தி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன். உங்க கருத்துக்கள் எல்லாமே, உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதுல இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து, இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்ப என்னுடைய இந்த படத்தை பத்தி என்ன, இந்த நன்றி, இதுக்கு முன்னாடி நிறைய இதுல ரொம்ப கான்பிடண்டா பேசினேன். ஆனா இப்ப வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பத்தி ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்ப, இந்த படம் அவரு தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவரு கொடுக்கிற இந்த படத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து, இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொன்னேன். இப்ப அது தெளிவா வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்ப இருந்தே நான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளவு பெருசா எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்னு, அவரை பத்தி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரமான படம்ங்கிறது நான் ஒரு 3 நாள் முன்னாடி சந்திச்சோம் எல்லாரும். இப்ப லாபகரமான படம் அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷமா அவரை பகிர்ந்துகிட்டாரு, சந்தோஷம். அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சேன். அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார், ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதுல வந்து ஒரு மில்லுல அது 2 ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ், லேடி ஃபுல்லா விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லுல கார்த்தி. ஸோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து 2 ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு. அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதுல ஹாப்பி ஆனாரு. ஸோ அந்த படம் வந்து சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பா பொருளாக ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்பவே அவர்கிட்ட, ஆனா என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுறீங்கன்னா இதுக்கு தானேப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளோ த்ரில்டா இருந்துச்சு. ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளா நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு. அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூம்ல வாப்பா இங்க உட்காருன்னாரு. அப்ப சொன்னேன், ஆனா பயங்கர மாசா இருக்கு நான் உங்களை பார்க்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்றாங்க, கையெழுத்து போடுறாரு. இதுல வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில
சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. உனக்கு சாரை தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கொடுங்கன்னா நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது, இது யாருக்கிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இங்க ஒரு கையெழுத்து போறாரு, அங்க ஒரு கையெழுத்து போறாரு, இப்படி போறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்றாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த இவரை பாக்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரினராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு. இப்போ உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். உங்களை தொடர்ந்து சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன். இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்க. ஏன்னா படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் டிராமா, அந்த கோர்ட் ரூம் டிராமால அவர் இல்லைன்னா அது அந்த கோர்ட் ரூம் எவ்வளவு எங்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது டவுட் தான். ஸோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனா இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணிச்சு எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலயும் நீங்க வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இளவரசு அண்ணா ரொம்ப ஒரு ஆக்டிங்க நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவரு வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல, அவர் அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ள போனோன்னு லிட்டரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிகேட்டடா அவ்வளவு சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அப்புறம் அந்த கட்டு சொல்லி ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா பொதுவா வந்து நான் வந்து டயலாக்லாம் படிச்சு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்னு அது முன்னாள் பிராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த செட்டுல அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டரா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அதை நான் ஸ்கிரீன்ல பார்த்தப்ப அவர் அங்க நடிக்கிறப்ப ஒண்ணு தெரிஞ்சுது. அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனா பயங்கரமா இருக்கு நீங்க நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா அதை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தா அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாம அது ஒரு முழுமையா இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல இப்படி ஸ்கோர் பண்ணிருக்கணும், இந்த சீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு. ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்க இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும், அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. எனக்கு மிகப்பெரிய லேர்னிங். அந்த எவ்வளோ சின்சியரிட்டி இவ்வளோ சின்சியரா இருக்கு நம்ம நடிக்கிறப்ப. அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணது இல்லை. போன படங்கள்ல அந்த குதிரையில நானே பண்ணணும், நானே ஸ்டண்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன். நடிக்கிறப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்டை நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி. அதை தாண்டி பிரபு சார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்துல. பிரபு சார் இருந்தாரு, அண்ட் ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார், அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. தேவதர்ஷினி மேம், நிறைய பேர் இந்த படம், வினோதினி மேம், இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. ஏன்னா இவ்வளவு ஆர்டிஸ்டும் அட் அ டைம்ல வச்சு ஏற்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டா பார்த்து அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி, ஸோ அந்த வகையில எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைத்தது ஒன்று. ரெண்டாவது அவங்கள அருமையா அந்த என்விரான்மெண்ட்டை மாத்தி கொடுத்து ஒரு நல்ல கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டா கொண்டு வந்து, அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மெடல் என்னன்னா கார்த்தி, நல்ல இயக்குனர், சிக்கனமான இயக்குனர். அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன, இதை வந்து
கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு, அன்னைக்கு ஷெட்யூல் அன்னைக்கு முடிச்சாரு. அதனாலேயே இந்த படம் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா, இந்த படம் ஏன்னா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுல இருந்து வரும்பொழுதுதான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படிதான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம், லாபம்னா என்ன, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டுமாங்க. ஸோ அந்த காஸ்ட் பிரைஸை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில் அது மிகப்பெரிய பங்கு இருக்கு. ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும். ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. சூப்பரா பண்ணீங்க கார்த்திக், பயங்கர எஃபிஷியன்டா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சூப்பரா பண்ணீங்க. அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு அவ்வளவு ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதுல குழம்பாம தெளிவா அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. அண்ட் இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2-3 விஷயங்கள் தருணங்கள், நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனேன். இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம். சில இடங்கள்ல நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. கார்த்தியும் கூட இருந்தாரு, மாதேஷனும் கூட இருந்தாரு, நாங்க 3 பேர் தான் போனோம். அதாவது ஒரு அம்மா ஈரோட்ல ஒரு அம்மா வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்றேன். இப்ப தொடர்ந்து அந்த இதுல தொடர்ந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலா அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை ரொம்ப க்ளோஸா ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் முக்கியமா திருப்பூர்ல ஸ்ரீசக்தி தியேட்டர்ல நாங்க வந்து படம் பார்த்து அந்த கூட்டத்துல வரப்ப ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது. அவங்க வந்து அங்க தியேட்டர்ல வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்துருக்காங்க, அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. அவங்களுக்கு சும்மா பக்கத்துல வந்து நிக்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க, கையை பிடிச்சிக்கிட்டா எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுன்னா நம்ம என் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம், சான்ஸே இல்லை. அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியல. பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். அது கார்த்திக் இருந்தார், மாதேஷன் இருந்தார். நாங்க அந்த மொத்தமா இந்த தமிழ்நாடு டூர் நாங்க கிட்டத்தட்ட முந்தா நேத்து கூட கேரளா போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்துல போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது. ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது, சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ரிலீஃப். நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனா கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நன்றி கார்த்திக், நன்றி. மிகப்பெரிய இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலா எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னை எப்பவுமே அழகா காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி. அன்பறிவுலயும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வச்சாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாரு, எனக்காக எஃபர்ட் போடுவாரு. அண்ட் டயர்டா தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, கொஞ்சம் ஸ்கிரீன்ல இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நிறைய என் மேல ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்கு. அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன். மாதேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்க முதல் முறையா சார் கூட பயணிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவரை நான் பெருசா வந்து பார்க்கவே மாட்டேன், அவர் பேக்லயே தான் இருப்பாரு. ஸோ இப்பதான் வந்து சார் கூட ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப தத்ரூபமான நிறைய ஆர்ட், இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முனீஷ் அண்ணன், அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் ஒரு படம் வீரன்ல நடிச்சிருந்தாரு, எனக்கு எப்பவுமே நான் சிரித்தால நடிச்சிருந்தாரு. அப்ப எப்படி இருந்தாரோ அதே இதுல இப்ப வரைக்கும் கூட ஜாலியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல முனீஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர். நான் வந்து கேஷுவலா அவர் கூட நார்மலா அப்படியே ஒரு கரெக்டா சீனை பத்தி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒண்ணு பண்ணி உன்னை கொண்டு வருவாரு. ஸோ முனிஷனா கூட திரும்பவும் நடிச்சு இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்துல நான் நடிச்சது எனக்கு நல்ல அனுபவம். சரியான வரிசையில என்னால பேச முடியல. ஏன்னா வந்து ஒண்ணு, இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி என்னால மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகள்ல சொல்ல எனக்கு தெரியல. பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சது சக்சஸ் மீட். ஆனா அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு இந்த படத்துல. அது வந்து அந்த ஃபீலிங்கை தாண்டி
எனக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமா அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து நாங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த 3 வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா ஒரு புஷ் ஸ்டார்ட்டா இந்த படம் எனக்கு அமைஞ்சதுல ரொம்ப ஹாப்பி. என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போறேன். விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ சார், டைரக்டர் சார், நம்ம படத்துல இவங்க மதர் ஏண்டா போயிட்டு இருக்க, ரேஷன் கடைக்கு போனா கூட கை தடவரான்னு ஒரு டைலாக் வரும். இப்ப ரேஷன் கடையில் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பத்தி ஏதோ கேஸ் போடணும்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதான் சார், நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். மற்றபடி இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. அந்த இடத்துல அந்த இதில் ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துகிட்டு போகிறோமே ஒழிய, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு, அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய, மற்றபடி இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கதாபாத்திரம் இப்போ ஒரு ஒரு அதாவது ரேஷன் கடைக்காரர் இருந்தாரு படத்துல, அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவனு, அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பா நாங்க பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்க மனசார அப்படி யாருக்காவது ஒருவேளை இது ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த வருத்தம், எங்களோட வருத்தத்தையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்க ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். ஸோ அதனால நாங்க அதை அப்படி 19 அப்படி இது பண்ண முடியும்னா அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்க எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இருங்க 50வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாட போறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த படத்துக்கு பெருசா கொடுக்கணும். சார் ஐசரி சார் கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் தவறு பண்ற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன? இந்த ஒரு கல்வி தந்தையை பத்தி இந்த மாதிரி போடுறீங்களா, ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. இது ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தை நம்ம சொல்றதுக்கு இன்னும் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்லை, ஒரு கேர்ளோட அவர் தவறாக நடக்கிறான்றதை காட்டிருக்கீங்க. சினிமா தானேங்க, அப்பதானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு? இல்லை, அதை கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை. எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறிடுச்சு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாதி சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஸ்கூல்ல காலேஜ்ல பணிபுரிய இடங்கள்லாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா என்ன இருக்கு? நான் ஒரு பத்திரிகையில பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4வது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஒரு பத்திரிகையில் இதை பத்தி எழுதியிருந்தாங்க. 100 பேர்த்துல 82 பேர் இல்ல 82 அந்த மாதிரி அதாவது ரொம்ப அதிகமா 82 பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்ல, இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா அது ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைம்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அது ஒரு ஆர்டிக்கலா கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு.
அது வேணா அது எங்க இருக்குன்னு தெரியல. நான் கண்டிப்பா என்னோட இதுல கூட நான் ஷேர் பண்றேன், என்னோட இன்ஸ்டால கூட ஷேர் பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நானும் இது என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வளர்ற சூழ்நிலை, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறதுல கூட அப்படிதான். அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை சுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும். அது குறிப்பா பாலியல் குற்றங்கள் குறையறதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்படின்னா அப்ப அது என்விரான்மெண்ட்ல இருந்தா ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகணும், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்ப அந்த சொசைட்டியாவே நம்ம பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்குன்னு இல்லை, பல ஆயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதுல இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறனால சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது, இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம்னு பாக்குறேன். இது மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். டைரக்ட் சார், படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட கேள்விதான். ரியல் சேர்மன், காலேஜ் சேர்மன் வந்துட்டாரு, ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டாரு? இல்ல அவர் வரக்கூடாதுன்னு இல்ல யாரும் பேசவும் இல்லை. தியாகராஜன் சாரை பத்தி யாரும் பேசவும் இல்லை. இல்ல அப்படிலாம் இல்ல. அவரு ஆல்ரெடி போன இதுல பேசியிருந்தோம், ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். நீங்க அத்தனை பேர் அதை அவரை பத்தி பேசியிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல. அவரு அவர் உடல்நலத்தையும் கருத்துல கொண்டு நாங்க ஐயோ ஸோ அதனால அவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு கரெக்டா இருக்காது. நாங்க இங்கேயுமே இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னோம். நிறைய அதாவது பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்க அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது நாங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். வராதவங்க அது அவங்களுக்கு அவரு சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவரை அப்படி நீங்க அது எதுவும் இது பண்ணாதீங்க. எங்களுக்கு அவரு படத்துல அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதாவது நான் இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும்னு நம்ம சொல்லல. அந்த கதையின் நாயகன், அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாது, நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னேன். இது என்னன்னா, இது என் கையில இல்ல சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என் கையில இருந்தா கொடுத்திருப்பாங்க, இவர் கையில இருந்தா கொடுத்திருப்போம். பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலும் இருக்குதுங்கிறதுனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம். இல்ல அது சொல்யூஷன் இல்ல, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்க அவன் ஆதங்கப்படுறான். அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. சோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாதான் நிறைய உலக அரங்குல நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களா பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணா புரியல இல்ல அரசியல் நானு சக்சஸ் மீட். தேங்க்யூ. நம்ம குரூப் போட்டோக்கான டைம், இவெல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.